நம்ம சேனல் எடிட்டிங் பர்பஸ்க்காக ஒரு கேட்ஜெட் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன கேட்ஜெட்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த கேட்ஜெட் வந்துட்டு உடனே வாங்கல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ரிவ்யூலாம் பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கியாச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு சூப்பரான ஹெட்ஃபோன் தான். பிரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 1000 ரூபீஸ்க்குள்ள தான் வருது. பட் இந்த டைப் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்துட்டு அஃபோர்டபுளா இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதே தனியாக கேரி பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இயர்பாட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்ம இதுக்காக ஆர்டர் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது வந்துட்டு வீடியோல இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ்ல ரிமூவ் பண்றதுக்கு கரெக்டா மைன்யூட்டா கேட்கறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால வந்து நம்ம ஆர்டர் பண்ணிருந்தோம். பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோனோட சேர்த்து இந்த 3.5mm ஜாக் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. வயர் ரொம்பவே லென்த்தா இருந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ஜர் போடுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்திருந்தாங்க. இந்த ஹெட்ஃபோனோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்டுக்கு ஏத்த மாதிரி லைட்டா வந்துட்டு பெருசா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம ஹெட்டுக்கு வந்துட்டு கரெக்டா ஃபிட்டா இருந்ததுங்க. காதுக்கு கரெக்டா இருந்தது. சரி ஓகே, இதோட பேஸ் குவாலிட்டில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாங்க போட்டு பாத்துருவோமா? ஆடியோ குவாலிட்டி அருமையா இருக்குதுங்க. வீடியோக்கு லைக் போட்டுங்க. டாடா பாய்.